வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க. லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டியதில்லை. அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன், ஏதாவது இப்படி பண்ணலாமா, இதை மட்டும் பண்ணுங்க, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கான்ஃபிடென்ட் இருக்கவும் போது அப்படி தான், தேவையில்லாது வேண்டாம், இது போதும் சார், இது போதும் சார்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நாங்கள் இப்படி பண்ணுறாமோ அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டேன். சில பேர் எப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் கேமரா மாட்டி சொல்லி, கேமரா கொஞ்சம் அப்பு வச்சுக்கோ அப்படின்னு அப்படி கண்ணை திறந்து அப்படியே கோவமாக எந்திரி அப்படிங்க. அவன் டான் எந்திரிப்பான். எப்படி மியூசிக் டேரக்டர் இருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னு எங்கள் மியூசிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி திரும்பன்னு டக்குன்னு எடிட்டுக்கெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்துக்கு பிரமாதமாக நடித்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அதுக்காக படத்துக்கு இப்போ ஏதாவது இப்படி ஷாட் வந்தால் அவனெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். டெக்னிக்கும் ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கில் சில நேரங்களில் இப்படி நடிக்க தெரியாமல் மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கருணாநிதி அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்டு இல்லை சார் எனக்கு இது போதும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வெற்றிமாறன்கிட்டலாம் எனக்கு வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார்.